சவுண்டு கேளுங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன் கைஸ், பெரிய தப்பு. ஷோரூம் மட்டும் பார்த்தாங்கன்னா நம்மள இந்த இடத்துக்குள்ளேருந்து வரத அவ்வளோதான். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்குன்னா ரெவால்ட்டில் எலக்ட்ரிக் பைக்கு தான் இருக்குது. பைக்கு இல்லை, ஸ்கூட்ரு தான், கியர் கிடையாது. ஆனால் பைக் மாடலில் இருக்குது. இந்த வண்டி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், டிஸ்பிளேயில் பேட்ரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மோடு இங்கே இருக்குது. ஓகே, இந்த வண்டி ஒரே ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த வண்டியை ரிவ்யூ பண்ண சொல்லி. டயர் எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல டயராக தான் இருக்குது. ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க என்கிட்ட ஒருத்தவங்க, அவங்களுக்காக தான் நான் பண்ணுறேன். சரி, அதான் நம்ம ஊரில் இருக்க இந்த ஷோரூம், சரி எதுக்கு விடணும் அப்படின்னு பண்ணிடுவோமே தான் பண்ணுறேன். பவர் ஆன் பவர் ஆஃப் இங்கே இருக்குது. அப்படின்னா பவர் ஆஃப் ஆயிரும், பவர் ஆன் ஆயிரும். உள்ளே அதே வண்டி தான் இருக்குது, ஒரே வண்டி தான். இதோட கீயும் கொடுத்துருப்பாங்க, ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், கீயும் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த வண்டி கீ இருக்கா? அந்த வண்டி கீ தாங்க. அதை வச்சு நான் காமிக்கிறேன். இல்லை, என்கிட்ட இல்லை ப்ரோ. ஓகே ஓகேண்ணா. இதான் அந்த வண்டியோட கீ. பாருங்கள், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கீ வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, கீழே அந்த ஷீட் ஓப்பன் இல்லை டேங்க் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் பேட்ரி இருக்குது, சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீ பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போதே வண்டி ஆன் ஆகுது பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், லாக் பண்ணணுன்னா லாக் ஆகிடுச்சு பாருங்கள், தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆன் பண்ணணுன்னா லைட் எரியுது, ஆன் ஆகிடுச்சு. பவர் ஆன் பண்ணணுன்னா ஓகே ஓகே. இது இல்லை போல் அன்லாக்குக்கு இது கிடையாது. இந்த ஃப்ளாஷ் சிம்பிள் இருக்குல்ல, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகுது. வண்டியை ஸ்டாண்ட் எடுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது சவுண்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆஃப் ஆயிரும். எனக்கு தெரியல ஒன்றும் அந்தளவுக்கு. பின்னாடி ஒரு பட்டனும் எதுவும் இல்லை, கீ மட்டும் இருக்குது. ஓவராலாக இதாங்க இந்த வண்டியோட லுக்கு. பார்த்துருப்பீங்க, சின்னதாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது ஓட்டுறதுக்கு, சிட்டியில் ஓட்டுறதுக்கு. யாருக்காவது எலக்ட்ரிக் பைக் அதுமாரி வாங்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்க டீட்டெயில்ஸு நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்கவங்க வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. கைஸ், இது பாருங்கள், இந்த ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறது தான் இருக்குது. மை பைக் இருக்குது, மை ரைட்ஸ் இருக்குது. இப்போ மை ரைட்ஸில் போய் பார்க்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் ஓட்டினதெல்லாம் வந்துடும். இன்றைக்கி எந்தளவுக்கு ஓட்டியிருக்காங்க, ஃபியூவல் எவ்வளோ சேவிங்ஸ்ன்னு காமிக்குது. அப்புறம் எவ்வளோ இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஃபியூல் சேவிங்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் இத்தனை நிமிஷம் ஓட்டணும், இத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும், இவ்வளோ சேவிங் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கு, என்ன டேட்டு போட்டு. அப்புறம் சவுண்டு இங்கே மாற்றிக்கிறதுக்கு இருக்குது. அது நான் எப்படி வைக்கிறேன்னு தெரில, சவுண்டு மாற்றிக்கிறது இருக்குது. இது கீ தான். இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ரெண்டுத்துக்குமே தான். பேட்ரி பர்சன்டேஜ் எல்லாமே இருக்குது கைஸ், ஓரளவு சூப்பர். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னா ரைட் ரிவ்யூவில் போடுறேன் எல்லாமே. பார்த்துருப்பீங்க என்ன வண்டி இருக்குன்ட்டு. இந்த வண்டி வந்து ரிவால்ட்டு தான், பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எலக்ட்ரிக் பைக். இது எலக்ட்ரிக் பைக்குன்னு சொல்லி ஸ்கூட்ரு மாரி தான், ஆனால் பைக் டைப்பில் இருக்குது. ஆமாம், பைக் டைப்பில் இருக்கா. இந்த வண்டியில் சும்மா ரிவ்யூ பண்ணலாம், சரி நிறைய பேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு இருக்கும், அதனால் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மொத்தம் 3 மோட் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த தான் மோடு மாட்டுறதுக்கு இந்த பட்டன் தான், எதுவும் வேறு எதுவும் கொடுக்கல, கியர் மாரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இப்போ இருக்குது. அப்புறம் செகண்ட் வேணுன்னா செகண்ட் வந்து சிட்டிக்குன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமி. இந்த எக்கனாமியில் நீங்கள் வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு, அதை நான் சொல்கிறேன் கடைசியாக. இது ஃபஸ்ட்டு சிட்டிக்கு. இதில் ஒரு அரௌண்ட் 30-40 போகும் ஸ்பீடு, அவ்வளோதான். பாருங்க, அவ்வளோதான் போகுது. அதே சிட்டி மோடு சிட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போகும். பிடிச்சிக்க, இன்னும் கொஞ்சம் பவர். ஆனால் பவர்லாம் நல்லாயிருக்கு கைஸ். அதே ஸ்போர்ட்ஸ் மாற்றிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும். இந்த வண்டியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது என்னன்னா பிரேக்கிங் தான். பிரேக்கிங் அவ்வளோ பவராக இருக்குது. என்ன அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில, அவ்வளோ பவராகவே இருக்குது பிரேக்கிங்.
அப்புறம் சொன்னாங்க கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் நம்ம ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டோம்னா மோட்டார் பிரிஞ்சிருமா, வண்டி அது போய் பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது. பிரேக்கை பிடிச்சா கட் ஆகிரும். அப்புறம் பிரேக் எப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த வண்டி திருப்பி ஆன் ஆகும் அப்படின்னாங்க. இது ஃபுல்லாகவே டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏஐ மூலியமாக ஃபோன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கீலெஸ் எல்லாமே தான். பவர் ஆன் பவர் ஆஃப்னு இருக்குது. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடியில் கொடுத்துருக்காங்க. 97 இருக்குது சார்ஜ். பாருங்கள், சும்மா ஆஃப் ரோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆஃப் ரோட்டில் நல்லாவே தாங்குது நண்பர்களே. திருப்பி போய் பண்ணி பார்க்குறேன். இது ஆஃப் ரோடு கிடையாது, சின்ன இடம் தான். பண்ணி பார்க்குறேன். எப்படிரா இருக்குது வண்டி? வண்டி அப்படியே இழுக்குது, அப்படியே பவரில். எனக்கு பிரேக்கு காலுக்கிட்டே போகுது எனக்கு. இங்கே வேற இருக்கிறா. ஆஃப் ரோட் சூப்பராக இருக்குது. ஏய், நாய் குலைக்குது. என்ன குலைக்கிற? ஆஃப் ரோடுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வண்டி பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வேறு லெவல். இப்போ நான் நிப்பாட்டி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படியே சொல்கிறேன். இந்த வண்டி உங்களுக்கு 1.78 ஏதோ வருதுன்னு நாங்கள் ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது எனக்கு. ஆனால் இப்போ லைட்டாக நீங்கள் த்ராட்டில் பண்ணாலே பின்னாடி உள்ளவங்களை இழுத்துருது இந்த வண்டி இனிஷியலில். அதுக்கப்புறம் பவர் கம்மி தான். இன்னும் டாப் ஸ்பீடே ஒரு 80-85 அதுமாரி தான் போகும்னாங்க. ஆனால் மைலேஜ் வேறு லெவலாக தருது. எனக்கு கேட்டிங்கன்னா எக்கனாமிலே வச்சு ஓட்டினீங்கன்னா 150 தருது. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. அப்படியே பைக் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒரு நேக்கடு பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆனு கியருக்காக இங்கே கொடுத்துருக்காங்க மோடு மாட்டிக்கிறதுக்கு. இவங்க மெயினாக காமிக்கணும்னு சொல்லணும்னு நினச்சதே மறந்துட்டேன். சவுண்டு வேணால் இது அமுக்குனிங்கன்னா வச்சுக்கலாம். நான் வச்சு காமிக்க சொல்கிறேன். இப்போ சவுண்டு வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சவுண்ட் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்கிட்ட மொபைல் கனெக்டிவிட்டி இல்லை. இப்போ என்ன சவுண்டு இருக்குமோ அதான் வரும். காமனாக என்ன சவுண்ட் இருக்குமோ அதான் வரும். அந்த சவுண்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் இருக்குது. அது ஹார்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சவுண்டு. இதுதான் ஹார்ன் சவுண்டு பாருங்கள். இண்டிகேட்ரு எல்இடியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பாஸ் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குது. இந்த சவுண்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் பைக் மாரி தெரில லைட்டாக உங்களுக்கு. அது உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு தான் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் நிப்பாட்டி வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். இறங்கிக்க. பிரேக்கிங் பவர் பாருங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு மோடில் இருக்குது. இதில் உள்ள பவரை பாருங்கள். இப்படி நார்மலாக மூவ் ஆகுது. செகண்டு சிட்டி மோடு. இதில் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பவராக மூவ் ஆகுது. அடுத்து ஸ்போர்ட்ஸு. இதுதான் இன்ஷியலாக பவர் அப்படியே இழுக்குது. பிரேக்கிங் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. உட்காரு. பிரேக் பிடிச்சி ஓட்டுறது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அப்புறம் வேறு என்ன இருக்குது இந்த வண்டியிலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட்லாம் வருது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓரளவு இன்டர்நேஷ்னல் பிராண்டு தான் அந்த வண்டி சொல்லி தான் தெரிஞ்சு எனக்கு. இன்டர்நேஷ்னல் பிராண்ட். அப்புறம் உங்களுக்கு இப்போ தண்ணிலாம் போடும்போது சில எலக்ட்ரிக் வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒயர் கேபிள் ப்ராப்ளம் வரும். ஆனால் இதில் அப்படி இல்லை. எல்லாமே செக்யூர்டாக கொடுத்துருக்காரு. நாங்கள் மோட்டர் தனியாக கேபிள் தனியாக. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கு. நான் உண்மையிலே நான் ஏன் இந்த தெருக்குள்ளே ஓடிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே தான் இருக்குது ஷோரூமு. அதனால் தாண்டி போக முடியல. பக்கத்துலேயே தான் இருக்குது ஷோரூம். இந்த ரோட்டில் தான், இந்த ரோட்டுக்குள்ளே தான் ஓட்டி பாருங்கள் அப்படின்னாங்க. போனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடுப்பாக இருக்குது. நான் இன்றைக்கி வேறு கிறிஸ்மஸ் வரையா கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்கும். ஆனால் பிரேக்கிங் தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இப்போ ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் டாப் ஸ்பீட் தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுதான் பிடிக்கல எனக்கு இந்த வண்டியில். ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாகவே இருக்குது கைஸ், பார்த்துக்கோங்க. இந்த வண்டி என்ன தான் கேட்டாலும் இந்த வண்டி சவுண்டு தான் எனக்கு எப்போயுமே இந்த வண்டி சவுண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சவுண்டு அப்படியே இன்ஷியலில் அது மோட்டார் சவுண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஆக்சிலேட் பண்ணும்போது சவுண்டு இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் அது இல்லை. அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே ஃப்ரீ தான் சொன்னாங்க. இந்த ரோடு தாங்க ஃபுல்லாகவே எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. சர்வீஸு எல்லாமே மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. உங்களுக்கு பெட்ரோல் செலவுமே ரொம்ப கம்மி. 3 ரூபாய்க்கு இது போட்டிங்கன்னா 3 ரூபா தான் வரும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு 150 கிலோமீட்டர் ஓட்டிடலாம் எக்கனாமியில். ஆனால் ஸ்போர்ட்ஸில் அப்படி கிடையாது. ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு 60 இல்லைனா 70 தான் ஓடுனாங்க. 60-70 தான் ஓடுனாங்க தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஒரு மோட்டில் கம்மியாக வரும். பவர் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், நான் எடுக்கும் போது 97 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 93 வந்துருச்சு. அப்புறம் சின்ன சின்ன இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸுங்கிறது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். பெட்ரோல் செலவு கிடையாது. வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்ரோடு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 1.78 வருது. கிட்டத்தட்ட NS200 ப்ரைஸ் வருது. ஆனால் இந்த வண்டி வாங்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் தான் வண்டி ஏதாவது உடச்சா தான் ஸ்பேர், மிரரு, பிரேக் லிவரு அதுமாரி உடச்சா தான் அதுவே 600 700 அதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கு கைஸ் இந்த வண்டி. இதுக்குள்ளே போய் பார்ப்போமா கைஸ்? அங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியுதா பெரிய கோவில் இருக்குது. தஞ்சாவூர் தான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. இந்த வண்டி நான் எதுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம். யோ பார்த்தீங்களா, தெரியுதா? தெருக்குள்ளேருந்து பார்க்குற போது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வேற என்ன சொல்லுவது? வழி வேற தெரியாதுடா எனக்கு. நாய் வேற குலைக்குது, வழியும் தெரில. வேற என்ன சொல்றது? வேற என்ன இப்படி போனால் வெளியே போகலாமா? சரிண்ணா. பாருங்க, நானே இந்த இதுக்குள்ளலாம் வந்ததில்லை. வெளியே போகலாமா இப்படி போனா? பப்ளிக் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியவில்லை. என்னடா இப்படிலாம் இருக்கு ரோடு? எங்கடா போகிறது? எப்படிடா போகிறது? உங்களுக்கு எது தெரியுதா? எனக்கு ஒன்றும் புரியலை. ஷோரூம் மட்டும் பார்த்தாங்கன்னா நம்மள இந்த இடத்துக்குள்ளேருந்து வரத அவ்வளோதான். வண்டி ஏற்ற முடியுமா? இறங்கிக்க. உட்காரு. வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு கைஸ். உண்மையிலே வெளியே வந்தாச்சு. ஷோரூம் உங்களுக்கு காமிக்கிறேன், சும்மா வியூ மட்டும் காமிக்கிறேன் பாருங்க எங்க இருக்குன்னு. என்னடா இவ்வளோ நேரம்?
உங்கள் வேறு என்னென்ன மாரி கண்டென்ட் வேணும்னு அப்படின்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்லீப்பிங் சோல்னு போடுங்க, வரும். வந்தோடனே ஃபாலோ பண்ணிடுங்க. அந்த இருக்குது பாருங்கள் ஷோரூம். ரிவால்ட்டு தான் அந்த பிராண்ட் நேம். தான் உள்ளே இருக்காங்க. ஸ்பீடு ஏதாவது போகுமான்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். கைஸ், அப்புறம் நீங்கள் இந்த வீடியோலாம் எந்த ஊர்லலாம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். வேறு என்ன மாற்றணும் அப்படி அதையும் சொல்லுங்கள். எது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு நம்ம வயசுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்சதை பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மிஸ்டேக்ஸு எல்லாமே இருக்கும். அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்கள் சொன்னீங்கன்னா மாற்றிப்பேன் கண்டிப்பாக. எவ்வளோ தான் போகுது பார்த்துக்கோம். 85ன்னாங்க. ஸ்பீடுக்காக உள்ள வண்டி இல்லை, உண்மையிலே சிட்டிக்கு மட்டும்தான் அந்த வண்டி செட் ஆகும். தெரியுமே, உங்களுக்கு பார்க்க போகிறே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன் கைஸ், பெரிய தப்பு. கோப்ரோ மோடே நான் மாற்றலைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே எனக்கு. ஒயிட் ஆங்கிள் தான் போட்டிருக்கேன். அது வியூ கொஞ்சம் பெருசாக வராது, லீனியர்னு இருக்கும். அது போட்டிருக்கேன். ஒயிட் ஆங்கிள் போட மறந்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு கவர் ஆகும். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. இப்போ தான் எனக்கு யோசிக்கிறேன். ஒஸ்ட்டு நல்லா வரலன்னா இந்த வீடியோ போட மாட்டேன். ஓரளவு பார்க்குற மாரியாவது வந்திருந்தால் போட்டுருவேன் கண்டிப்பாக. பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். ஓகே கேஸ், அப்படி வந்திருந்தால் நான் போடுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ தோற முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.